தமிழ் தலைவாஸோட ப்ளே ஆப்ஸ் கனவை பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டாங்க மற்ற டீம் எல்லாருமே. எல்லாம் அவன் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக தான் தமிழ் தலைவாஸ் தோற்றுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ கண்டினியூஸாக 5 மேட்ச் தோத்துட்டு நீங்கள் வெளியே போங்கம்மான்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா மற்ற டீம் எல்லாம் இவங்கள வழி அனுப்ப போகிறாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவக்கூடாது. இல்ல நீங்க தமிழ் தலைவாஸ் 11 வருஷமா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அகைன் பார்த்தீங்கன்னா அதை திரும்பவும் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சீசனை விட்டு வெளியே போகிறாங்க. ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்குது. அதுவும் பெங்கால் வாரியர்ஸ் கூட தேவாங் டீமுக்கு ஆப்போசிட்டா. அதில் என்ன பண்ண போகிறாங்க, நேற்று நடந்த மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குறவங்க கபடி ஃபேன்ஸ் வெரியன்ஸ் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆட்டை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா 3 நாளாக கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்கள் பார்த்தீங்கன்னா தினமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா 100 மேட்ச்களை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 95வது மேட்ச் பார்த்தீங்கன்னா நேற்று விளையாடி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏமாந்துடாதீங்க, பி கேர்லெஸ். நேற்று தமிழ் தலைவாசும் தப்பாங் டெல்லிக்கும் பார்த்தா ஒரு பலமான மோதல் பார்த்தா இருந்துக்கிட்டு இருந்தது. தப்பாங் டெல்லிக்கு பார்த்தா தோத்தாலும் பிரச்சனை இல்லை, ஜெயிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பார்த்தா குவாலிஃபயர் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழ் தலைவாசுக்கு ஜெயிச்சா எங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, மற்ற டீம் எதனா தோற்று எதனா ஜெயிச்சு கீச்சு நம்ம வாய்ப்பு தருவாங்களான்னு சொல்கிற மாதிரி தான் நேற்று விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியுமா? வழக்கம் போல் தமிழ் தலைவாசி என்ன பண்ணுவாங்களோ அதே தான் இந்த ஒரு மேட்ச்லையும் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் தோல்வியாக கேட்குற விதமாக தான் தோல்வியாக அடைஞ்சிருப்பாங்க தமிழ் தலைவாசி நேற்றைய மேட்ச்சில். மறுபடியும் முதல்ல ஸ்டார்டிங் 10 நிமிஷத்தில் தமிழ் தலைவாசி என்ன தான் லீட் எடுத்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா மேட்ச்சை ஆப்போசிட் டீமுக்கு பார்த்தீங்கன்னா வின்னை கொடுத்துட்றாங்க. இது ஏன் நடக்குது, ஏன் இப்படி தான் நடக்குதுன்னு ஏன்னா ஒன்றுமே புரியல. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேருந்தே மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் கிட்ட இருக்கும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து தமிழ் தலைவாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா மேட்ச் இருக்குது, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மேட்சை பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீம் வின் பண்ணிடுறாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன எழவே அது. கிட்டத்தட்ட தமிழ் தலைவாசி இதுக்கு முன்னாடி ஜெயிச்ச எந்த ஒரு மேட்ச் நம்ம சொல்லுவோம்னா பட்னா பைரட்ஸுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருப்பாங்க. மற்ற டீமை பொறுத்த வரைக்கும் எந்த டீம் எந்த மேட்ச் எப்போ தோற்றுருக்காங்கன்னு கேட்டால் கொஞ்சம் தேடி சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம தமிழ் தலைவாஸ் எப்போ ஜெயிச்சாங்கன்னு கேட்டால் அதை நம்ம தேடி சொல்கிறதா இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம தமிழ் தலைவாஸ்க்கும் ஆப்போசிட்டில் டீமில் விளையாடுற டீமுக்கும் வித்தியாசம். என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா போடா, இதுல ஒன்றும் குறைச்சலடா, இதுல ஒன்றும் குறைச்சல. சரி, நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தை பார்த்தா மேட்ச்சு பார்த்தா தமிழ் தலைவாஸ் கிட்ட மட்டும்தான் இருந்தது. ஏன்னா தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 8 பாயிண்ட் இருந்திருப்பாங்க. ஆனால் தப்பாங் டெல்லி பார்த்தீங்கன்னா 0 பாயிண்டில் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை பிடிச்சி லீடு வந்து இன்றைக்கியான மேட்ச்சில் பார்த்தா ஜெயிச்சும் இருப்பாங்க. 37 பாயிண்டில் பார்த்தா தப்பாங் டெல்லி இந்த ஒரு மேட்ச்சை பார்த்தா வின் பண்ணியிருப்பாங்க. வெறும் 31 பாயிண்டில் பார்த்தா நம்ம தமிழ் தலைவாஸ் தோற்றுருப்பாங்க. பார்த்தாலே தெரிகிறதா? இந்த மேட்சை தப்பாங் டெல்லி ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்களுடைய டிஃபென்ஸ் தாங்க. தரமாக பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 டேக்கிள் பாயிண்ட்டை மட்டும் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க, 18 ரெய்ட் பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல் அவுட் பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 4 வச்சுருக்காங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா 2 வச்சுருக்காங்க. இதில் வந்து அக்ஷத் துல் அவங்க பார்த்தா 8 ரெய்டு போய் 12 பாயிண்ட் பார்த்தா எடுத்திருப்பாங்க. 4 போனஸ் போட்டு தமிழ் தலைவாசை கேதர விட்டுருக்காங்க. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு கூவிடா. அசல் பற்றச்சலின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் கேப்டன். வெளிநாட்டில் இருந்து வந்து நம்மளுடைய கபடியில் இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடி இப்போ பார்த்தா சாம்பியனாக இருக்காங்க. 5 டேக்கிள் பண்ணி 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. தமிழ் தலைவாசை பேச விடாமல் பிடிச்சவங்க இவங்க தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. வழக்கம் போல் தப்பாங் டெல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிட்டாங்க. சரி, தமிழ் தலைவாசில் யாரும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் தாங்க. அர்ஜுன் தேஷ்வாலை தவிர வேறு யாரும் சரியாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அதாவது பார்த்தா அர்ஜுன் தேஷ்வாலே பார்த்தா 7 ரெய்டு தான் போயிருப்பாங்க, 11 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. அதில் 4 போனஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மனோஜ் பவர் அவங்க பார்த்தீங்கன்னா 4 ரெய்டு போய் 4 பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. மற்றவங்க யாரும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலைங்க. சாகர் பார்த்தீங்கன்னா 3 டேக்கிள் பண்ணி 3 பாயிண்ட் பார்த்தா எடுத்திருப்பாங்க. ஸோ அப்பயும் பார்த்தா தமிழ் தலைவாஸ் அதில் பதிலத்துக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது, தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்குது.
அது என்ன ஒன்றும் புரியல, பிளேயர் சரியில்லையே, அவங்க விளையாடுற கேம் சரியில்லையே என்னன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். அடுத்த மேட்ச்சில் பார்த்தா தமிழ் தலைவாஸ்க்கும் பெங்கால் வாரியர்ஸ்க்கும் போட்டிருக்கு. அதில் யார் ஜெயிப்பாங்க, உங்களுடைய ப்ரிடிக்ஷன் ஒப்பீனியன் எதனா இருந்தாக்கா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.